எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாமுருகன் பேசுகிறேன். 2026 ஓட்டு போட போகிறவங்களா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஏன்னா அதில் முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். உங்கள் வீட்டில் பெண்களும் பெண் குழந்தைகளும் இருந்தாங்கன்னா நீங்கள் தான் முக்கியமாக கேட்கணுங்க. ஏன்னா இந்த 2021லேருந்து 25 வரைக்குமான காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் பெண்கள் மீதான மிகப்பெரிய வன்கொடுமை நடந்திருக்கு, அதிகமான வன்கொடுமை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெண் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்திருக்கு. இது என்ன, நம்ம வந்து வேறு எங்கேயோ கற்பனையோ எதுவுமே கிடையாது. இது வந்து ரெக்கார்டான ப்ரூஃப். நீங்கள் இதில் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் கையிலேயே ஃபோன் இருக்கும், ஜெமினியில் டைப் பண்ணிங்கனாலே சொல்லிடும். போக்சோ கேசஸ் என்ன தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த போக்சோ கேசஸ், அது குறிப்பாக அந்த 21க்கு பிறகு ரொம்பவே அதிகரிக்குது. போக்சோ கேஸ்னால் உங்களுக்கு தெரியும், பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமை சட்டம் தான் போக்சோ கேஸ். அந்த கேசஸோட நம்பர்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுவும் 2024 பார்த்தீங்கன்னா 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 23 கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட போகிறவங்க தான், ஓட்டு போடுறவங்க எல்லாருமே யோசிக்க வேண்டியது, உங்கள் வீட்டில் பெண்களும் பெண் குழந்தைகளும் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம பெண்களையும் பெண் குழந்தைகளையும் ரொம்பவே பாதுகாப்பாக வைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பெண்களுக்கும் எதிரான குற்றச்செயல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் ஓட்டு போட போகும்போது இதை நான் சொல்கிற விஷயத்த உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உங்களோட பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு கேள்விக்குரியது. இதை நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டும் கூட நீங்கள் நம்புறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிங்க. மீண்டும் சொல்கிறேன், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கும். நன்றி, வணக்கம்.